இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி முட்டைக்கார புலாவு. சரிங்களா? அதுக்கு பார்க்கலாங்க. என்ன முட்டைக்காரம் வாங்க பார்க்கலாம். 2 டம்ளர் எடுத்துருக்குறீங்க. எவ்வளோங்க? நாங்கள் எப்படிங்க எடுக்க? அரை கிலோ எடுத்துக்கோங்க. அரைக்கலாம். இது அரைக்கலாங்க. நீங்கள் உங்கள் டம்ளரில் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியுமில்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். அரை கிலோவுக்கு இது வந்து ஒன்று வந்து 1/4 கிலோ பிடிக்குங்க. டம்ளரு 1/4 கிலோ பிடிக்கும். எத்தனை வருஷம்? 10-20 வருஷமாக வச்சுருக்குறோம் அந்த டம்ளர். சட்டி சூடு நெய் ஊற்றியாச்சுங்க. இது நம்ம வீட்டில் உருக்குனது. ஆல்ரெடி உங்களுக்கு உருக்குற நம்ம வீட்டிலையே பால் வாங்குறோம்லங்க, அதை நம்மையே ஆடைகளை எடுத்து வச்சு எப்படி நெய் உருக்குறதுன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படி தான் எடுத்து வச்சுருக்கீங்க. பாருங்க, சுத்தமானது. சுத்தம். பார்த்தா உருக்குனேன் தீர்ந்து போச்சு. ஆடை இருந்துச்சு, இப்போ உருக்குனேன். அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? சுத்த வாசம் கம்மன்னு இருக்குங்க. சரி, இப்போ நெய் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, அடுத்து கடல் பாசி கொஞ்சம், ஒரு அன்னாச்சி பூ, மராத்தி முக்கு, இலை, அவ்வளோதான். அடுத்து கொஞ்சம் சோம்பு, ஒரு 1.5 ஸ்பூனு, அரை டம்ளருக்கு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா வணக்கிடலாம். இதை வணக்கிடலாம். இந்த புலாவு வந்து சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவு போதுங்க. நம்ம வெங்காயம் வறுத்து வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. உங்களுக்கு நான் தம் பிரியாணியே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். தம் பிரியாணி ஒரு காட்டியிருப்பேன். எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை ஆக்கி வச்சுருக்கிறேன். நான் இதை ஃப்ரை பண்ணி 1 வாரத்துக்குலாம் வச்சுக்கிடுவாங்க. நமக்கு தேவையான இடத்துக்கு டிஷ்ஷுக்கு போட்டுக்கிடலாம். நான் அதனால் இதை வச்சுருக்கேன். இது காரம் மிளகாய் மட்டும்தாங்க. இது காரம் புலாவுங்கிறதுனால காரம் வந்து மிளகாய் மட்டும்தான். கூட கொஞ்சம் போட்டுக்கணும். மிளகாய் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து கடைசியில் போடுங்க. கொஞ்சம் அது கொதித்து கொஞ்சம் சாப்பாடு கூட அரிசி கூட கொஞ்சம் வேகிற மாதிரி லாஸ்ட்டில் போடணும். கொஞ்சம் லாஸ்ட்டில் போடணும். அரை கிலோக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். இந்த புலாவுக்கும் அந்த நம்ம வைக்கிற முட்டைக்கு காரத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை மழை பெய்யுது, ஏதாவது சூடாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு செஞ்சுக்கலாம் மக்களே. இந்த நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் சாப்பாடு அரிசிலையும் வச்சுக்கிடலாம். சரி, இப்போ வாங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளர் பாருங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ 4 டம்ளர் ஊற்றணும் அப்படின்னு கேட்பீங்க. 1
2 3 3 டம்ளர் ஊற்றிருக்கிற மக்களை 3 டம்ளருக்கு 4 டம்ளர் ஊற்றணுமில்ல. இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு டிப்ஸாக கூட சொல்கிறேன். புது அரிசினா அரை டம்ளர் கம்மியாக ஊற்றுங்க, பழைய அரிசினா கரெக்டாக ஊற்றுங்க. நம்ம இப்படி தானே ஊற்றுவோம், 1க்கு 2 தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், டிப்ஸாகவே சொல்கிறேன் நான். அதே மாதிரி நான் ரவைக்கும் சொல்லியிருப்பேன். நம்ம ஹைப்ரிட் ரவைக்கு, நம்ம நாட்டு ரவைக்கும், மாவுகளுக்கும், கேப்ப மாவுகளுக்கும் எந்த மாவுலாம் இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது மக்களே. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். 3/4 டம்ளர் சரிங்களா, 1/4 டம்ளர் கம்மி. அரிசி நல்லா 2-3 தடவை கழுவிக்கோங்க. 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டுக்கிடுறேன். கரம் மசாலா இந்த சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன். தேவையான அளவு உப்புங்க. உங்களுக்கு பத்தாட்டை சாப்பிட்டு பார்த்து கலக்கி பார்த்துட்டு கூட போட்டுக்கோங்க. இவ்வளவுதாங்க. நல்லா ஒரு கலக்கி விடுங்க. கொஞ்சம் புதினா தழை மேலே தூவிக்கோங்க. புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ நல்லா கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இது தீ ஃபுல்லில் இருந்தாலும் பரவாயில்ல, கொதிக்கு வருது அப்படின்னா கம்மி பண்ணிடுங்க. இந்த அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த அடுப்பில் மாற்றி வச்சாச்சு. இந்த அடுப்பில் பாருங்கள், கடாயை வச்சாச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் 6 முட்டை எடுத்துருக்குறேன். முட்டை காரம் 6 முட்டை எடுத்துருக்குறேன் நான். உங்களுக்கு 6 முட்டை வேணாலும் எடுங்க. 2 பேர் இருக்கிறீங்கன்னா 3 முட்டை எடுத்துக்கோங்க. 4 பேர் இருக்கிறீங்கன்னா 6 முட்டை எடுத்துக்கோங்க. இல்லை 2 எங்களுக்கு போதும்னாலும் போட்டுக்கோங்க. இல்லை 10 போடணுன்னாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த மஞ்சள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலச்சி விட்டுருங்க. எல்லாத்தோடு சேர்ட்டும் சூப்பராக வரும் பாருங்க. மக்களை முட்டையும் சிக்கனும் இப்போ உப்பு போடுற டிஷ்ஷு மாதிரி ஆகிடுச்சு. எல்லாத்துலேயும் எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்குது, எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்குது. அதனால் மக்கள்கிட்ட நிறைய இதுதான் இப்போ விரும்புகிறாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்களோட வரைக்கும் அதை தான் விரும்புகிறாங்க. சிக்கனும் முட்டை, மீனும் சிக்கனு முட்டை இதுதான். பெருசு பெருசாக துண்டு பெருசாக வர்ற மாதிரி வருது. பெருசாக வர்ற மாதிரி கலர் வச்சுக்கோங்க, மாற்றி போட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு மக்களை. எடுத்துகிட்டு அடுத்து பார்க்கலாம். இப்போ புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டயத்தில் லைட்டாக இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது அப்படின்னு நினச்சா லைட்டாக அந்த வெங்காயத்தை தூவி விட்டுக்கோங்க.
புதினா தழை, புதினா தழை, கொத்தமல்லி, புலாவ் எப்படி இருக்கு மக்களே? சூப்பர். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுலேயே வந்து போகும். சரி, காரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இப்படி நல்லா பெரிய பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய துண்டு பார்த்தீங்களா? பெரிய பெரிய துண்டுகளாக அப்படி பெரிய பெரிய துண்டுகளாக எடுத்துக்கோங்க. இப்போ வெடிச்சிருச்சு மக்களே, கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கூட கொஞ்சம் கொடுக்கும், கூட எடுத்து கொடுக்கும். அப்புறம் மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அனைவரும் ட்ரை பண்ணுங்கள். எதை செய்ய எதை சாப்பிட, என்னதான் நமக்கு எவ்வளோதான் சொத்து சுகம் சம்பாதிச்சாலும் இந்த சாப்பாடு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுக்காண்டி தான் பழமொழியே சொல்லுவாங்க, ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் இந்த பாடுன்னு. இப்போ ஒரு ஜான் வயிற்றுக்கு ஓடுறாங்களா, எதுக்கு ஓடுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஃபுட்டு நல்லா எடுத்துக்கோங்க மக்களை. ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி அடிச்சிருக்கிறேன் மிக்சியில் போட்டு. ஒரே பழம் தான். மஞ்சத்தூள் நீங்கள் எவ்வளவுக்கு செய்கிறீங்களோ தேவைக்கேற்ற மஞ்சத்தூள் போட்டுக்கணும். உப்பு மக்களை தேவைக்கேற்ற உப்பு. இந்த முட்டை காரம் சூப்பராக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா வணங்கிச்சு மக்களை. இது சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. குருமிளகு பொடி கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் குழகுழப்பு இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஏமும் இந்த முட்டையை போட்டுக்கணும். ஃப்ரை பண்ணி வச்சிடணும் பார்த்தீங்களா? அதை கொஞ்சம் தூவி விட்டுக்கணும். சூப்பராக இருக்கும் மக்களே, டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அதை அந்த வெங்காயத்தை போடுறேன். சூப்பராக இருக்கும். சூப்பர்னா சூப்பர். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை,
ரெடியாகிடுச்சு மக்களே. முட்டை காரம் புலாவும் ரெடி. முட்டை காரம் புலாவ் ரெடிங்க. அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ தடி முட்டை தடி. இப்போ இந்த மாதிரி தடி தடியாக போட்டுக்கோங்க. சூப்பர் சூப்பராக இருக்குது மக்களே. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, பாய்.